நகரத்தின் வரலாறு கிமு 2000 ஆண்டு காலத்திற்கு முந்தியது. முற்கால சோழர்களின் தலைநகராக கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை விளங்கிய உறையூர் தற்போதைய திருச்சிராப்பள்ளியின் சுற்றுப்புறத்தில் அமைந்துள்ள பகுதியாக அடையாளம் காணப்படுகின்றது. கரிகால சோழன் கட்டிய உலகின் பழைய அணையான கல்லணை உறையூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதன் பின்பு வந்த பல்லவர்கள், முதலாம் மகேந்திரவர்மன், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், டில்லி சுல்தான், விஜயநகர பேரரசு, மதுரை நாயக்கர்களின் ஆட்சியில் செழித்த ஊர் இது. மதுரை நாயக்கர்களின் வழியில் வந்த ராணி மங்கம்மாள் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் கட்டிய அரண்மனை அரசு அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகின்றது. மிக பரவலாக பேசப்படும் மொழியாக தமிழ் விளங்கினாலும் கணிசமான மக்கள் தெலுங்கு, சௌராட்டிய மொழி மற்றும் கன்னட மொழி பேசுகின்றனர். இப்பகுதியில் காவிரி ஆறு இரண்டாக பிரிந்து திருவரங்க தீவு உண்டாக்கி உள்ளது. வடகிழக்கில் திருச்சிராப்பள்ளி வகை என்று அழைக்கப்படும் கீரி தேசிய பாறைகள் காணப்படுகின்றன. சுற்றுப்புற